கடந்த சில வருடங்களாக பலவிதமான போராட்டங்கள், மன உளைச்சல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகவும் விடிவெள்ளியாகவும் அமையப் போகிறது. ஜோதிட ரீதியாக குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி தரும் துல்லியமான பலன்கள், நன்மைகள் மற்றும் பரிகாரங்களின் முழு தொகுப்பு. இதோ மேஷ ராசிக்கு ஏற்படும் 5 மகா நன்மைகள். 1. பொருளாதார உயர்வு மற்றும் கடன் நிவர்த்தி. இத்தனை காலம் கையில் பணம் தங்காமல் தண்ணீராக கரைந்த நிலை மாறும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த மொய்ப்பணம், பாக்கிகள் கைவந்து சேரும். உங்களை தூங்க விடாமல் செய்த கடன் சுமைகள் ஒவ்வொன்றாக குறைந்து நிம்மதி பிறக்கும். 2. தொழிலில் அசுர வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் சாதகமாகும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். புதிய வாடிக்கையாளர்கள், பிசினஸ் பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் இது. எதிர்பார்த்தபடி கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் சாதகமாகும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். புதிய வாடிக்கையாளர்கள், பிசினஸ் பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் இது. 3. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களும். கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற மனக்கசப்புகள், சண்டைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுக்கள் நல்லபடியாக கைகூடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வம் உண்டாகும். பாக்கியம் கைகூடி வரும். 4. ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் நிம்மதி. மன அழுத்தம், இனம் புரியாத பயம் மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்பட்ட மேஷ ராசியினருக்கு உடல்நிலையிலும் மனநிலையிலும் அசுர முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். உடலுக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தைரியமும் பிறக்கும். 5. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்த உறவினர்களும் நண்பர்களும் இனி உங்களது வளர்ச்சியைக் கண்டு வியந்து போவார்கள். உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள். சமூகத்தில் உங்களுக்கான தனி அந்தஸ்தும் கௌரவமும் உயரும். கவனமாக இருக்க வேண்டியவை. குரு பகவான் அள்ளி கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. கோபத்தை குறைக்கவும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆவணங்களில் கவனம். சொத்து வாங்கும் போதோ அல்லது புதிய பிசினஸ் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதோ ஆவணங்களை சரியாக படித்து பார்க்கவும். இந்த குரு பெயர்ச்சியின் முழு நற்பலன்களையும் பெறவும் தடைகள் நீங்கவும் செய்ய வேண்டிய எளிய வழிகள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவபெருமான் கோவிலுக்குச் சென்று அங்குள்ள குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள், சாமந்தி சாற்றி, கொண்டைக்கடலை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மந்திர ஜபம். தினமும் காலையில் குளித்து முடித்ததும் ஓம் பிரஹஸ்பதயே நம அல்லது குரு காயத்ரி மந்திரத்தை 11 முறை பாராயணம் செய்யவும். ஜீவ காருண்யம். பசு வழிபாடு. வியாழக்கிழமைகளில் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது 2 வாழைப்பழங்கள் கொடுப்பது மேஷ ராசியினருக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களையும் நீக்கி குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். சுருக்கமாகச் சொன்னால், மேஷ ராசியினரே, கடந்த கால சோதனைகள் முடிந்து உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளப் போகும் ஒரு உன்னதமான காலகட்டம் இது. நம்பிக்கையோடு உழையுங்கள். வெற்றி நிச்சயம்.